வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2A டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமினேஷன் வர 14 செப்டம்பர்ல நடக்க போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துட்டு போகணும், என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, எதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு டைம் டேபிள் சரிங்களா? நேர அட்டவணை என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நீங்க காலையில உங்களோட எக்ஸாம் சென்டருக்கு 8:30க்கு முன்னாடியே ரீச் ஆயிரணும். சரிங்களா? அதே மாரி 8:30க்கு ரீச் ஆக முடியாதவங்க மேக்ஸிமம் அப் டூ 9 மணி வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்க 8:30க்கே ரீச் ஆயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற டைம் 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் நீங்க இந்நேரம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலைன்னா கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி அத பிரிண்ட் அவுட்டா வச்சுக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட் கூட நீங்க ஒரு அடையாளச் சான்று, அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசென்ஸ் அப்படி இல்லன்னா பான் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரியான அடையாளச் சான்று ஏதாவது கையில வச்சுக்கணும் ஹால் டிக்கெட்டோட சேர்த்தி. சரிங்களா? ஒரு சிலரோட ஹால் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ தெளிவா இருக்காது. நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நல்ல தெளிவான பிரிண்டா எடுத்துக்கங்க. ஃபோட்டோ தெளிவா தெரியிற மாரி. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஃபோட்டோ தெளிவா தெரியல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு, அதுல உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட ஓன் சிக்னேச்சர் பண்ணிட்டு, அது கூட நம்ம மேல சொன்ன ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டோட ஃபோட்டோ காப்பி வச்சுட்டு, அங்க கண்காணிப்பு மேலாளர் இருப்பார் இல்லைங்களா? அவர்கிட்ட தலைமை கண்காணிப்பாளர் அவர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு கையொப்பம் வாங்கிக்கணும். இது ஓகே எல்லாம் கரெக்ட்டா இருக்குதுன்னு உங்களோட ஐடென்டி கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ, ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் ஒண்ணா வெரிஃபை பண்ணிட்டு எல்லாம் கரெக்ட்டா இருக்குது அப்படிங்கிற அந்த கையெழுத்து போட்டால் மட்டும் தான் உங்களைய எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஹால் டிக்கெட்ல ஃபோட்டோ தெளிவா தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா போனீங்கன்னா, தலைமை கண்காணிப்பாளர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவையான கரெக்ஷன்ஸ நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பேரு ஹால் டிக்கெட்ல இருக்கிற பேரு இதெல்லாம் தப்பா இருக்குது. வேற ஏதாச்சும் டிஃபரன்ஸா இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்படின்னா நான் கீழ குடுத்திருக்கிற மெயில் ஐடியில நீங்க மெயில் பண்ணி அத கரெக்ட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, உள்ள எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் எடுத்துட்டு போறதுக்காக அனுமதிப்பாங்க. வேற எந்த ஒரு பொருளுமே உள்ள எடுத்துட்டு போக முடியாது. சரிங்களா? அப்போ அனுமதிக்கப்படாத பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸுமே அனுமதிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு மொபைல் ஃபோன், பேஜர், பென் டிரைவ், ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் கேமரா, ப்ளூடூத் டிவைசஸ் இந்த மாரி எதுவுமே உள்ள எடுத்துட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அல்லாத பொருள்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் லாக் புக், ஸ்டென்சில்ஸ் ஆஃப் மேப், ஸ்லைடு ரூல்ஸ், புக்கு, நோட்டு, லூஸ் ஷீட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.